தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கேபிலோயா திட்டத்தை அரசாங்கம் கைவிட வேண்டும். பருத்தித்துறை பிரதேச சபையில் தீர்மானம். யாழ் பல்கலைக்கழகம் சிங்களமயமாக்கப்பட்டு வருகின்றது. வெளியாகியுள்ள அதிர்ச்சி தகவல். யாழ் பல்கலை விரிவுரையாளரின் சடலம் ஒரு குலைந்த நிலையில் அடையாளம். செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் மீண்டும். போர் நிறுத்தத்திற்கு உத்தரவாதம் வேண்டும் ஈரான் வலியுறுத்தல். திங்கட்கிழமை முதல் நாடளாவிய ரீதியில் விசேட சோதனை நடவடிக்கை. யாழ் வட்டுக்கோட்டை வைத்தியசாலைக்கு முன் மக்கள் போராட்டம். கொலன்னாவ முனையத்திலிருந்து எரிபொருளின்றி வெளியேறும் பவுசர்கள். டிகாயோ கார்ஜியா அமெரிக்க கடற்படை தளம் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல். எரிபொருளை பதுக்கிய 3 கைது. ஈரானிய எண்ணெய் மீதான தடைகளை தற்காலிகமாக நீக்கிய அமெரிக்கா. பிரித்தானிய தளங்களை அமெரிக்கா பயன்படுத்த அனுமதி. தங்கத்தின் விலையில் பாரிய வீழ்ச்சி. தொடர்பான விரிவான செய்திகள். அரசாங்கத்தினால் கொண்டுவரப்பட இருக்கின்ற கிபிலோயா திட்டத்தை கைவிட வேண்டும் என பருத்தித்துறை பிரதேச சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழ் மக்களின் இனப்பரம்பல் மற்றும் நில ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளும் நோக்கில் கொண்டுவரப்படுகின்ற கிபிலோயா திட்டத்தை அரசாங்கம் கைவிட வேண்டும் என்று சபை உறுப்பினர் குறிஞ்சி குமரன் அவர்களால் கொண்டுவரப்பட்ட குறித்த பிரேரணைக்கு 16 உறுப்பினர்கள் ஆதரவாகவும் 4 உறுப்பினர்கள் எதிராகவும் வாக்களித்துள்ளனர். இதனால் குறித்த தீர்மானம் 16 வாக்குகளால் வெற்றி பெற்றது. குறித்த பிரேரணை பிரதேச சபையுடன் தொடர்புடைய விடயமல்ல என தெரிவித்த என்பிபி உறுப்பினர்கள் 4 பேரும் எதிர்த்திருந்தனர். பருத்தித்துறை பிரதேச சபையின் அமர்வு தவிசாளர் உதயகுமார் ஜுகதீஷ் தலைமையில் யுத்தத்தால் கொல்லப்பட்ட மாவீரர் மற்றும் மக்களுக்கு அஞ்சலி செலுத்தி சபை அமர்வு ஆரம்பமானது. இதில் தலைமை உரையாற்றிய தவிசாளர் சபை சார்ந்த விடயங்களை தவிசாளருடன் மட்டும் பேச வேண்டும் என்றும் அதைவிட ஆலோசனைகளை சபை செயலாளரிடம் பெற முடியும் என்றும் எந்தவொரு பிரதேச சபை உறுப்பினரும் சபை உத்தியோகத்தரிடம் நேரடியாக பேச முடியாது என்றும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து சபையின் செலவுகள் மற்றும் ஏனைய விடயங்களுக்கான நிதி அனுமதிகள் சபையினால் அனுமதி வழங்கப்பட்டது. மக்களின் முறைப்பாடுகள் அதன் மேல் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்பன சபைக்கு அறிவிக்கப்பட்டதுடன் சபையின் அனுமதிகளும் பெறப்பட்டதுடன் வீதி அபிவிருத்தி, மின் விளக்குகள் பொருத்துதல் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. யாழ்ப்பாண பல்கலைக்கழகமானது தற்போது சிங்களமயமாக்கப்பட்டு வருவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தின் ஊடக பேச்சாளர் கவிதரன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக இடம்பெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பல்வேறு துறை சார்ந்த விரிவுரைகள் எந்தவித எதிர்ப்புமின்றி ஆங்கில மொழிகளுக்கு மாற்றப்பட்டு சிங்கள மாணவர்களை உள்ளடக்கி சிங்களமயமாக்கப்பட்டு வருகின்றது. இது மிகவும் ஒரு பாரதூரமான விடயமாக காணப்படுகின்றது. யாழ் பல்கலைக்கழகம் என்பது தமிழர்களுடைய ஒரு மரபுரிமை சின்னம், தமிழர்களின் போராட்டத்தின் ஒரு அடையாள சின்னம், தமிழர்களின் பண்பாட்டுக்கு ஒரு காவலரன். இப்படியான பல்கலைக்கழகத்தில் மேற்குறித்த மோசமான செயல்பாடுகளிடமிருந்து மாற்றம் வேண்டும் என கூறி ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் மாணவர்கள் மீது காட்டுகின்ற மாற்றம் இதுதானா? முன்னைய அரசாங்கத்திற்கும் இந்த அரசாங்கத்திற்கும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது என அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். யாழ்ப்பாணம் அரியாலை புங்கன்குளம் பகுதியில் உள்ள வீட்டிலிருந்து கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் காணாமல் போன யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சித்த மருத்துவத்துறை விசேட விரிவுரையாடலின் சடலம் தனங்கிழக்கு பகுதியில் அடையாளம் காணப்பட்டுள்ளது. 21 வயது நிரம்பிய மருமகனால் கொலை செய்து வீசப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்த பெண்ணின் உடலை நேற்று அடையாளம் காணப்பட்டிருந்தது. குறித்த விரிவுரையாளர் தனது தாயையும் தனது தங்கையின் கணவர் கடத்தி சென்றதாக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் விரிவுரையாளரின் மகன் முறைப்பாடு செய்துள்ளார். இதுகுறித்து விசாரணைகள் செய்வதாக யாழ்ப்பாண போலீசார் பாண்டியன் தாழ்வில் உள்ள அவர்களது வீட்டிற்கு சென்றனர். அங்கே வீட்டினோடு கலட்டப்பட்டு கயிறு மூலம் வெளியேறியதற்கான ஆதாரமும் அறுக்கப்பட்ட தலைமுடி ஆதாரமும் காணப்பட்டது. இதன் அடிப்படையில் அவர்கள் பரந்தன் வீதியில் உள்ள ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் எடுத்தது தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து திருகோணமலை பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் விரிவுரையாளரின் வாகனத்துக்கு எரிபொருளை நிரப்பியமை QR குறியீடு மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் அங்கு உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை அடிப்படையாக கொண்டு தொடர்ச்சியாக விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் நேற்றைய தினம் திருகோணமலை பகுதியில் வைத்து விரிவுரையாளரின் மகளான 19 வயதுடைய மனைவி மற்றும் 21 வயதுடைய கணவன் என இருவரையும் கைது செய்தனர். அதன் பின்னர் அவர்களை யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்று விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில் விரிவுரையாளரான குறித்த
பெண் மருமகனின் தாக்குதலின் போது உயிரிழந்த விடயம் தெரிய வந்துள்ளது. மேலும் உயிரிழந்தவரது சடலத்தை எடுத்து சென்று யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் உள்ள ஒரு இடத்தில் வீசிவிட்டு இருவரும் சென்றதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அந்த வகையில் குறித்த சடலம் எங்கே வீசப்பட்டது என்பது தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்ட நிலையில் விரிவுரையாளரின் சடலம் தனங்கிழப்பு பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதைகுழியின் அடுத்த கட்ட அகழ்வு பணிகள் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டிருந்தார். செம்மணி மனித புதைகுழி தொடர்பான பிரச்சினை எழுப்பப்பட்டது. சர்வதேச ரீதியாகவும் ஐக்கிய நாடுகள் சபையிலும் நாம் உறுதியளித்த போதிலும் மனித புதைகுழி விசாரணைகளை நாம் முன்னெடுக்கவில்லை என நீதி அமைச்சரின் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. குறைகளை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கும் அரசியல் இயக்கம் நாங்கள். உண்மையில் செய்த விடயங்களை பாராட்டாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் செய்தவற்றை தெரிந்து கொண்டே விமர்சனம் செய்வதுதான் தவறானது. 1999ஆம் ஆண்டில் தான் இந்த புதைகுழியிலிருந்து எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டன. ஆண்டிலிருந்து 2024 வரை 25 வருடங்கள் கடந்துவிட்டன. அந்த 25 வருட கால பகுதிகளிலும் செம்மணி மனித புதைகுழியிலிருந்து 15 எலும்புக்கூடுகளை கண்டெடுக்கப்பட்டன. 2015 முதல் 2019 வரையான அரசாங்கத்தின் கீழ் தமிழரசு கட்சி மற்றும் அதன் தலைவர்களான சுமந்திரன் போன்றோர் எதிர்க்கட்சியில் இருந்தபோதும் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்த காலத்திலும் அவர்களுக்கு விசேட செல்வாக்கு இருந்தது. அவர்களுக்கு அமைச்சர்களை விடவும் அதிக அங்கீகாரம் இருந்தது. அப்பகுதியின் பணிகளுக்காக பெருமளவு நிதியும் வழங்கப்பட்டிருந்தது. அதில் நாம் தவறு காணவில்லை. ஆனால் அந்த 5 ஆண்டுகளில் தமிழரசு கட்சிகளுக்கு ஏன் செம்மணி புதைகுழி மறந்து போனது? நாம் 2024 செப்டம்பரில் அதிகாரத்தை பொறுப்பேற்றோம். பாராளுமன்ற பெரும்பான்மையை நவம்பரில் பெற்றுக்கொண்டோம். அன்றிலிருந்து இன்று வரையிலான இந்த 17 மாதங்களில் கண்டெடுக்கப்பட்ட மனித புதைகுழி எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 239 ஆகும். இவ்வளவு பணிகளை செய்யும் அரசாங்கத்தின் மீதே தற்போது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. செம்மணி புதைகுழி அமைந்துள்ள தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற்றுள்ளோம். அங்கு தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினரே உள்ளார். இது தொடர்பான முழுமையான விவரங்களை நாம் அறிவோம், ஆராய்ந்துள்ளோம். அதனை விசாரணை செய்வதற்கு எமக்கு மக்கள் ஆணையுள்ளது. இது மாத்திரமல்ல, மாத்தளை புதைகுழி குறித்தும் நாம் விசாரணை செய்கின்றோம். நீதித்துறை பொறிமுறையினூடாக நீதியை நிலைநாட்டும் போது அதற்கு காலம் எடுக்கும். ஏப்ரல் 20ஆம் தேதி மீண்டும் அகழ்வாராய்ச்சி பணிகள் ஆரம்பிக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்திருந்தார். ஈரான் மீது நடைபெறும் தாக்குதல்களை நிறுத்தி போருக்கு முடிவு காண வேண்டுமானால் இனி எதிர்காலத்தில் தாக்குதல் நடக்காது என்பதற்கான உறுதி அவசியம் என ஈரானின் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த கருத்தை அவர் பிரிட்டன் வெளியுறவு அமைச்சருடன் நடத்திய தொலைபேசி உரையாடலில் கூறியுள்ளதாக ஈரான் அரசாங்க ஊடகம் தெரிவித்துள்ளது. சாதாரண நிலைக்கு திரும்புவதற்கான பாதை இந்த தாக்குதல்களை நிறுத்துவதில் தான் உள்ளது. போர் நிறுத்தம் போர் எதிர்காலத்தில் இதுபோன்ற தாக்குதல்கள் மீண்டும் நடக்காததற்கான உத்தரவாதங்களுடன் இருக்க வேண்டும். மேலும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக எந்த நாடும் செயல்படக்கூடாது என்று எச்சரித்த அவர் அத்தகைய செயல்கள் நிலைமையை மேலும் மோசமாக்கும் என கூறியுள்ளார். மேலும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் பிரிட்டன் ராணுவ ஒத்துழைப்பை தவிர்க்க வேண்டும் என்றும் அமெரிக்காவிற்கு ராணுவ தளங்களை வழங்குவது போரில் பங்கேற்பதற்காக கருதப்படும் என்றும் விமர்சித்துள்ளார். ஈரான் தனது இறையாண்மை மற்றும் சுயாதீனத்தை பாதுகாக்கும் உரிமை உள்ளது எனவும் தாங்கள் தூதரக முயற்சிகளில் ஈடுபட்டிருந்த போதும் தாக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் சவுத் பாஸ் எரிவாயு வளாகம் மீது நடந்த தாக்குதலை கண்டித்து சர்வதேச அளவில் போதிய கண்டனம் இல்லாதது குறித்து கவலை தெரிவித்திருந்தார். இலங்கையில் பண்டிகை காலத்தை முன்னிட்டு எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் நாடளாவிய ரீதியில் உள்ள வர்த்தக நிலையங்களை சோதனையிடும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கைகளுக்காக 2000க்கும் மேற்பட்ட பொது சுகாதார பரிசோதகர்கள் ஈடுபடுத்தப்படவுள்ளதாக அந்த சங்கத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலைக்கு முன்பாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பொதுமக்கள் இன்றைய தினம் அமைதியான கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் குறித்த வைத்தியசாலையின் நோயாளர் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்றதுடன் பொதுமக்கள், நோயாளர்கள், சமூக அமைப்பினர் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் வைத்தியசாலையில் போதுமான கட்டிட வசதிகள் இருந்தபோதும் தற்போது 2 வைத்தியர்கள் மட்டுமே பணியில் உள்ளனர் என்றும் ஒரு தாதியர் கூட நிரந்தரமாக நியமிக்கப்படவில்லை
வழங்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியிருந்தனர். மேலும் முன்பு 24 மணி நேர சேவை வழங்கப்பட்ட இந்த வைத்தியசாலை தற்போது அந்த சேவையை இழந்துள்ளதாகவும் நோயாளர் விடுதி இயங்காமல் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். அதேபோல் வைத்தியசாலைக்கு சொந்தமான நோயாளர் காவு வண்டி காரைநகர் வைத்தியசாலைக்கு தற்காலிகமாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தனர். இதனால் வட்டுக்கோட்டை மற்றும் சுற்றுப்புற மக்களுக்கு அவசர சுகாதார சேவைகளை பெறுவதில் பெரும் சிரமம் ஏற்படுகின்றது என போராட்டக்காரர்கள் தெரிவித்திருந்தனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வைத்தியசாலையை தரம் உயர்த்துங்கள், விடுதி இயங்கும் வைத்தியசாலை தொழிற்பட வேண்டும், மக்களின் ஆரோக்கியம் எங்களின் உரிமை, சுகாதார சேவைகள் அரசின் கடமை, நோயாளர்களின் உயிர் முக்கியம், வட்டுக்கோட்டை வைத்தியசாலையை புறக்கணிக்க கூடாது, மருத்துவ சேவையில் குறைபாடு வேண்டாம், வைத்தியசாலையில் இடைநிறுத்தப்பட்ட கட்டட வேலைகளுக்கு நிதியை வழங்குங்கள் உள்ளிட்ட வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள அமெரிக்காவின் மிக முக்கியமான கடற்படை தளமாக கருதப்படும் ஜாகோஸ் தீவு கூட்டத்தில் உள்ள டியாகோ கோர்ஜியா தளம் மீது ஈரான் 2 நடுத்தர தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி தாக்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் அமெரிக்கா மற்றும் பிரித்தானியாவின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த இராணுவ தளம் மீது தொடுக்கப்பட்ட இந்த தாக்குதலால் எந்தவித பாதிப்புகளும் ஏற்படவில்லை என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்த ஏவுகணைகளில் ஒன்று வான்பரப்பிலேயே அளித்துள்ளதாகவும் மற்ற ஏவுகணையை அமெரிக்க போர்க்கப்பல் ஒன்று தாக்கி முறியடித்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இந்த தாக்குதல் தொடர்பாக வெளிநாட்டு ஊடகங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு வெள்ளை மாளிகை, அமெரிக்காவில் உள்ள பிரித்தானிய தூதரகம் மற்றும் பாதுகாப்பு அமைச்சு என்பன பதிலளிக்க மறுத்துவிட்டன. ஈரான் நிலப்பரப்பின் பல்வேறு இடங்களில் டிகாயோ சாட்சியா தளம் மீது தோராயமாக 3800 கிலோமீட்டர் முதல் 5200 கிலோமீட்டர் வரையிலான தொலைவில் அமைந்துள்ளது. சமீபத்திய இலங்கை கடற்பரப்பில் அருகில் அமெரிக்காவினால் ஜஸ்டின் டேனாக் போர்க்கப்பல் மீது டார்பிடோ தாக்குதல் நடத்திய நீர்மூழ்கி கப்பல் இந்த டிகாயோ காட்சியா தீவிலிருந்தே வந்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த தீவானது இலங்கையிலிருந்து சுமார் 1600 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமான முறையில் எரிபொருளை வைத்திருந்தமை, விற்பனை செய்தமை மற்றும் போக்குவரத்து செய்தமை தொடர்பில் 3 வெவ்வேறு சம்பவங்களுடன் தொடர்புடைய 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று மாலை ஹங்வெல, களுத்துறை வடக்கு மற்றும் கொட்டாஞ்சேனை ஆகிய போலீஸ் பிரிவுகளில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹங்வெல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட எல்கமுவ பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போது அனுமதி பத்திரமின்றி 645 லிட்டர் டீசலை வைத்திருந்த 31 வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். களுத்துறை வடக்கு போலீஸ் பிரிவின் போசிபுர பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் அனுமதி பத்திரமின்றி 35 லிட்டர் 500 மில்லி லிட்டர் பெட்ரோலை விற்பனைக்காக வைத்திருந்த குற்றச்சாட்டில் 32 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். கொட்டாஞ்சேனை போலீஸ் பிரிவின் புளுமெண்டல் பகுதியில் லொரியொன்றின் மூலம் அனுமதி பத்திரமின்றி 2000 லிட்டர் டீசல்களை கடத்தி சென்ற 25 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவங்கள் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அந்தந்த போலீஸ் நிலையங்களை மேற்கொண்டு வருகின்றன. அமெரிக்கா இஸ்ரேலிய போர் காரணமாக ஏற்பட்டுள்ள எரிசக்தி விநியோக அழுத்தங்களை குறைப்பதற்காக கடலில் உள்ள ஈரானிய எண்ணெய் கொள்முதல் செய்வதற்கு 30 நாள் தடையில்லா விலக்கினை ட்ரம்ப் நிர்வாகம் நேற்று வழங்கியுள்ளதாக அமெரிக்க திரை செய்தி செயலாளர் ஸ்காட் ஸ்பெசன்ட் தெரிவித்துள்ளார். கடந்த 2 வாரங்களில் அமெரிக்கா அவ்வாறு தடைகளை தற்காலிகமாக நீக்குவது இது 3வது முறையாகும். ஏற்கனவே ரஷ்ய எண்ணெய் மீதான தடைகளை அமெரிக்கா தளர்த்தியிருந்த நிலையில் மார்ச் 20 முதல் ஏப்ரல் 19 வரை கப்பல்களில் ஏற்றப்பட்ட ஈரானிய கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்களை விற்பனை செய்ய அனுமதிக்கும் பொதுவான உரிமத்தை நேற்று வெளியிட்டிருந்தது. இது தொடர்பான உரிமம் திரைசெய்தி திணைக்களத்தின் இணையத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளது. தற்போது கையில் உள்ள இந்த விநியோகத்தை உலகிற்கு தற்காலிகமாக திறந்து விடுவதன் மூலம் அமெரிக்கா சுமார் 140 மில்லியன் பீப்பா எண்ணெயை உலகளாவிய சந்தைகளுக்கு விரைவாக கொண்டு வரும். இது உலகளாவிய எரிசக்தி அளவை விரிவுபடுத்துவதுடன் ஈரானினால் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள தற்காலிக அழுத்தங்களை குறைக்க உதவும் என்று பெசன்ட் தனது எக்ஸ் தள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். ஹார்முஸ் நீரிணையை குறிவைத்து ஈரானிய தளங்கள் மீது தாக்குதல்களை நடத்துவதற்கு அமெரிக்கா தனது ராணுவ தளங்களை பயன்படுத்துவது பிரித்தானியா அனுமதி அளித்துள்ளது. பிரித்தானியாவின் நலன்களுக்கோ அல்லது உயிர்களுக்கோ அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் ஈரான் ஏவுகணைகளை ஏவுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளுக்காக பிரித்தானிய தளங்களை அமெரிக்க படைகள் பயன்படுத்த டவுன் ஸ்ட்ரீட் ஏற்கனவே அனுமதித்திருந்தது. இருப்பினும் இன்று நடைபெற்ற அமைச்சரவர்கள் கூட்டத்தில்
ஹோமோஸ் நீரிணையில் கப்பல்களை பாதுகாப்பையும் உள்ளடக்கும் வகையில் அமெரிக்கா பிரித்தானிய தளங்கள் மீது பயன்படுத்துவதை விரிவுபடுத்த ஒப்புக்கொண்டுள்ளது. இந்த தாக்குதல்களை பிரித்தானியா நேரடியாக பங்கேற்காது என்றும் மோதல் தொடர்பான பிரித்தானியாவின் அணுகுமுறையின் பின்னணியில் உள்ள கொள்கைகள் மாறவில்லை என்றும் டவுனிங் ஸ்ட்ரீட் தெரிவித்துள்ளது. ஹோமோஸ் நீரிணையில் கப்பல் மீது தாக்குதல் நடத்த பயன்படுத்தப்படும் திறன்களை குறிவைத்து மேற்கொள்ளப்படும் அமெரிக்காவின் தற்காப்பு நடவடிக்கைகளுக்காக இனி தளங்களை பயன்படுத்தலாம் என அமைச்சர்கள் இன்று ஒப்புக்கொண்டுள்ளதாக டவுனிங் ஸ்ட்ரீட் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். மேலும் நிலைமையை உடனடியாக தணிப்பதற்கும் போருக்கு விரைவான தீர்வை காண்பதற்கும் அமைச்சர்கள் அழுத்தம் தருவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். உலக சந்தையில் தங்கத்தின் விலை வேகமாக வீழ்ச்சியடைந்து வருவதன் காரணமாக உள்நாட்டு தங்க சந்தையிலும் கடந்த 3 நாட்களில் குறிப்பிடத்தக்க விலை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இதன்படி கடந்த வியாழன், வெள்ளி மற்றும் தங்கம் ஆகிய 3 தினங்களில் மொத்தமாக தங்கத்தின் விலை 29,000 ரூபாவினால் குறைந்துள்ளது. கடந்த 19ஆம் தேதி 13,000 ரூபாவாலும் நேற்று 6,000 ரூபாவாலும் விலை வீழ்ச்சி அடைந்திருந்ததுடன் இன்றைய தினம் மேலும் 10,000 ரூபாவினால் விலை குறைவடைந்துள்ளது. உலக சந்தையில் தங்கத்தின் விலை $5,000 கீழ் வீழ்ச்சி அடைந்தமே இந்த மாற்றத்திற்கு முக்கிய காரணம் என ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்.